புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நாளுக்கு நாள் ஈரான் போர் அபாயகரமான கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் கொடிய தாக்குதலை நடத்தி வருகின்றன. பதிலுக்கு ஈரானும் மிகப்பெரிய பதிலடியை கொடுத்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக ஈரானின் முக்கியத்துவம் வாய்ந்த நட்டான்ஸ் அணுசக்தி மையத்தை நேற்று காலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து சரமாரியாக தாக்கின. குண்டுவீச்சில் நட்டான்ஸ் அணுசக்தி மையம் பலத்த சேதமடைந்ததை ஈரான் உறுதி செய்தது. இதற்கு பழி தீர்ப்போம் என்று சூளுரைத்தது. சொன்னதை செய்ய இரவோடு இரவாக இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை சரமாரியாக வீசியது. இந்த முறை இஸ்ரேலின் டிமோனா நகரை ஒட்டியிருக்கும் ஷிமோன் பெரஸ்னிகேவ் அணு ஆய்வு கூடத்தை பந்தாடியது. டிமோனா நகரின் குடியிருப்பு பகுதியிலும் குண்டு மழை பொழிந்தது. இதில் 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 35 பேர் மருத்துவமனையில் அட்மிட் ஆகினர். ஈரான் குண்டுவீச்சில் டிமோனா அணு ஆய்வு கூடமும் சேதமடைந்தது. இருப்பினும் அங்கிருந்து அணு கசிவு ஏற்படவில்லை. தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்று சர்வதேச அணுசக்தி முகமையின் வாட்ச்டாக் கூறியுள்ளது. இஸ்ரேல் சந்தித்ததிலேயே மிக கொடிய தாக்குதல்களில் இது முக்கியமானது. காரணம், டிமோனா அணு ஆய்வு கூடம் அவ்வளவு முக்கியமானது. இதுதான் இஸ்ரேலின் உயிர் நாடி. இந்த இடம் சரியாக டிமோனா நகரிலிருந்து 13 கிலோமீட்டர் தென்கிழக்கில் நெகவ் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இங்குதான் புளூட்டோனியம் சார்ந்த ஆய்வுகளை இஸ்ரேல் மேற்கொள்கிறது. அது மட்டுமல்ல, உலகிலேயே இந்தியா உட்பட 9 நாடுகளிடம் மட்டுமே அணு ஆயுதம் இருக்கிறது. இஸ்ரேலும் அதில் ஒன்று. இஸ்ரேலிடம் மொத்தம் 90 அணு ஆயுதங்கள் உள்ளன. இவற்றையெல்லாம் டிமோனா அணு ஆய்வு மையத்தை ஒட்டிய இடத்தில்தான் பூமிக்கடியில் பதுக்கி வைத்திருக்கிறது இஸ்ரேல். அணு ஆய்வு மையத்திலிருந்து ஆயுதம் இருக்கும் இடத்துக்கு பூமிக்கடியில் பாதாள பாதை இருக்கிறது. மிகவும் பாதுகாப்பான முறையில் அவற்றை சேமித்து வைத்திருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேலிடம் இருக்கும் அணு ஆயுதங்களை தரை, வான், கடலுக்கடியில் என 3 விதமாகவும் ஏவி எதிரி நாட்டை சிதைக்க முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த அணு ஆயுதம் இருக்கும் இடம் மீதுதான் பழிக்குப்படியாக ஈரான் குண்டு வீசி மிரள விட்டிருக்கிறது. இஸ்ரேலிலேயே மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியாக இருக்கும் இந்த ஏரியாவில் ஈரான் ஏவுகணை ஊடுருவிய போது அதை இஸ்ரேலின் சக்தி வாய்ந்த ஏவுகணை அமைப்புகள் தடுக்க தவறிவிட்டன. அருகருகே இருக்கும் டிமோனா, நெகேவ், அரப் எனும் 3 இடங்களில் ஈரான் ஏவுகணை ஊடுருவியது. இந்த ஏரியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடப்பது இஸ்ரேல் வரலாற்றில் இதுவே முதல் முறை. இதனால் இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளது. இஸ்ரேல் வரலாற்றில் மோசமான ஈவினிங் இது என்று நெதன்யாகுவே ஒப்புக்கொண்டார். ஏவுகணைகளை வான்தடுப்பு கவசங்கள் இடைமறிக்க தவறியது பற்றி இப்போது தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. என்னதான் இஸ்ரேல் அணு ஆய்வு மையம் மீது ஈரானால் குண்டு வீச முடிந்தது என்றாலும் அதன் அணு ஆயுதங்களை நெருங்குவது அவ்வளவு சுலபமல்ல. அதற்கு இஸ்ரேல் அமெரிக்காவிடம் இருப்பது போல் பங்கர் பஸ்டர் குண்டுகள் ஈரான் வசம் கிடையாது. அதே நேரம் ஈரான் கதை வேறு. அந்த நாட்டிடம் இப்போது வரை அணு ஆயுதம் இல்லை. தங்களிடம் உள்ள நட்டான்ஸ், ஃபோர்டோ, இஸ்ஃபகான் அணு ஆய்வு கூடங்களில் அணு ஆயுதம் தயாரிக்கும் வேலையில் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறது. இந்த போரில் இஸ்ரேல் அமெரிக்காவின் பிரதான இலக்குகள் இவைதான். கடந்த ஆண்டு நடந்த 12 நாள் போரில் 3 இடங்களையும் இஸ்ரேல் கடுமையாக தாக்கி சேதப்படுத்தியது. பாதாளத்தில் இருக்கும் ஃபோர்டோ அணுக்கூடத்தை மட்டும் இஸ்ரேல் பங்கர் பஸ்டர் குண்டுகளால் துளைக்க முடியவில்லை. அதனால் சீனுக்கு வந்த அமெரிக்கா தனது ராட்சத பங்கர் பஸ்டர் குண்டுகளை ஃபோர்டோ மீது வீசியது. இந்த போரிலும் ஏற்கனவே ஒருமுறை நட்டான்ஸ் மீது இஸ்ரேல் குண்டு போட்டது. நேற்று 2 நாடுகளும் சேர்ந்து மீண்டும் நட்டான்ஸை தாக்கின. இப்போது ஈரானும் பழி தீர்த்து விட்டது.